3 நாள் விளாக மொத்தமாக போட போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர் எது நிறைய பேர் கேட்டீங்க. சங்கரங்கோவில் பக்கத்தில் பனவடலி சத்திரம் திருமலாபுரம் தான் எங்கள் ஊர். எங்கள் ஊர் உள்ள நுழையும் போதே வனப்பேச்சியம்மன் திருக்கோவில்னு இருக்கும். அந்த கோவில் கொடைக்கு தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். நெக்ஸ்ட் இயர் நான் கோயம்புத்தூரில் இருப்பேன். வருவனான்னு தெரியாது. அதனால தான் 4 நாளைக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பால் குடம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பால் குடம் வந்து எங்கள் மாமா பொண்ணு எடுக்கிறா. அவளுக்கு துணைக்கு தான் நான் போயிருந்தேன். எப்பவும் நாங்கள் கோயில் கொடைக்கு வந்தோம்னா காலையில் வந்துட்டு சாயங்காலம் கிளம்பிடுவோம். இந்த தடவை 3 நாளுமே இருந்து பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி. பால் குடம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்தது. எங்க ஊர்ல இருக்க நிறைய சின்ன பிள்ளைங்கள் என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்தது. அதையும் கண் குளிர பார்த்துட்டு நைட்டு கோவில் அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் காலையில வீட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அம்மன் ஊர் விளையாண்ட வந்தது. அதையும் பார்த்துட்டு எனக்கு சங்கரங்கோவில்ல ஒரு சின்ன வேலை இருந்தது. அதனால வந்திருந்தேன். சங்கரங்கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அந்த கோபுரம் தெரியும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மறுநாள் கறி சாப்பாடுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நானும் பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வர்ற வழியில கோவில் வாசல்ல இருக்க இந்த திவ்யா ஸ்வீட்ஸ்ல எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அதையும் குடிச்சிட்டு எங்க ஊர் காலேஜ் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நைட்டு பாட்டு கச்சேரிங்க. ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்பி போயாச்சு. உள்ள என்ட்ரி ஆனோடனே சாமி கும்பிட்டு பாட்டு கச்சேரியை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெளியூர்ல இருக்க எத்தனையோ பேருக்கு சொந்த ஊரோட அருமை தெரியவே இல்லை. சில பேர் குடும்ப சூழ்நிலை வேலை வாய்ப்புக்காக சொந்த ஊர் இந்த மாதிரி திருவிழா குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டிஜே டான்ஸ் பார்ட்டின்னு எவ்வளவுதான் வெளியூர்ல இருந்து நம்ம பார்த்தாலுமே சொந்த ஊருக்கு வந்து நம்ம ஊர் பயலுக்கு ஆடுறத பாக்குறது ஒரு தனி சந்தோஷம். சரி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போனா போற வழியில பூப்பட்டி எடுத்துட்டு போனாங்க. அடுத்து சாம கொடைக்காக திரும்பியும் கோயிலுக்கு வந்தோம். கோயில கும்மி அடிச்சு முடிச்சுட்டு சாம கொடைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பூஜைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அம்மனுக்கு அலங்காரம் எல்லாமே முடிச்சுட்டு திரைய நீக்கி விட்டு பார்த்தா சாமி அவ்வளவு அழகா இருந்தது. பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் போல. பூஜை நடக்கும் போது இந்த பூசாரி மட்டும் வாயில துணி வச்சு கட்டியிருந்தாரு. எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு 3வது நாளுங்க. இன்னையோட திருவிழா முடிஞ்சு காலையிலேயே சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னைக்கு சமையல் எல்லாமே பார்த்து சமைச்சேங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே கூப்பிட்டுருந்தேன். 2 பேருமே எனக்காக வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். அதுலயும் மம்மு வந்து கன்சீவா இருக்கும்போது வந்தது எனக்கு அதை விட ஹாப்பியா இருந்தது. அப்புறம் நாங்க எல்லாருமே கிளம்பி சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போயாச்சுங்க. அப்படியே நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் எல்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா முளைப்பாறையெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. எல்லா முளைப்பாறையுமே ஒண்ணு போல அழகா இருந்தது. அப்புறம் பொங்கல் விடுறது மாவிளக்கு இதெல்லாம் நடந்துச்சு. மாவிளக்குலாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. நாங்களும் மத்தியான பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்க ஊர் வயக்காட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். என்னோட வீடியோ பார்த்ததுல இருந்து அவங்களுக்கு இங்க வரணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் வந்தவங்களுக்கு இளநீ வெட்டி கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் கெடா வெட்ட பார்த்தோம். கெடா வெட்டு பார்த்ததை ஏன் நாங்க வீடியோ போடலன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி இஷ்யூஸ் எல்லாம் விழும். அதனாலதான் போடல. நெக்ஸ்ட் திருவிழாவெல்லாம் திருப்தியா பார்த்து முடிச்சாச்சுங்க. எல்லாரும் கெடா வெட்டினது பொங்கல் வச்சது எல்லாமே கொட்டடிச்சு ஊருக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. இன்னையோட திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. எங்க ஊர் 3 நாள் திருவிழா இப்படிதாங்க போச்சு. என்னால எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ நான் அவ்வளவு ஷார்ட்டா சொன்னேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.